بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய அர்த்தத்தை பார்த்து வர்றோம். இதுவரைக்கும் பக்கராவுடைய 231 வசனங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கி 232வது வசனத்தை பார்க்குறோம். 32 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதுவும் விவாகரத்து சம்பந்தமான ஒரு தொடராக தான் வருது. ஒய்தா தல்லக்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்யும் பொழுது செய்து பலகுன அஜலகுன்ன, அவர்களுடைய காலக்கெடுவை அந்த பெண்கள் அடையும் போது, ஒய்தா தல்லக்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்யும் பொழுது செய்து பலகுன, அத்துஃபு பலகுன அஜலகுன்ன, அவங்களுடைய காலக்கெடுவை அவங்க அடையும் போது. காலக்கெடுங்கிறது என்னது? மறுமணம் செய்வதற்கு உரிய காலக்கெடு. விவாகரத்து நடந்தால் அடுத்த நாள் கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல, 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல, அதுதான் காலக்கெடு. அப்போ பலகுன அஜலகுன்ன, அவங்களுடைய காலக்கெடுவை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஃபலா தஅலுலுஹுன்ன, அவங்கள நீங்கள் தடுத்துறாதீங்க. அந்த பெண்களை நீங்கள் தடுக்கக்கூடாது. எதுக்கு தடுக்கக்கூடாதுன்னா, என்கெஹன, அவர்கள் திருமணம் செய்து கொள்வதை தடுக்காதீர்கள். அஸ்வாஜஹுன்ன, அவங்களுக்குரிய கணவன்மார்களை, அவங்களுக்குரிய ஜோடிகளை கல்யாணம் செய்து கொள்வதற்கு நீங்கள் தடுத்துறாதீங்க. எப்போன்னு கேட்டால், இதா தராலவ் பைனகும், அவங்களுக்கு மத்தியில் பொருந்தி கொள்வார்களே ஆனால், ஒருத்தருக்கு ஒருத்தர் பில் மாரூஃபி, அழகிய முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தி கொள்வார்களே ஆனால், அவங்க ஒரு கணவனை இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் தடுத்துறாதீங்க அப்படின்ற இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனம் 2 விதமான ஒரு அர்த்தம் தரக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. 2ஐயுமே வச்சுக்கிடலாம். என்ன 2 விஷயம்னு கேட்டால், இப்போ கணவன் தலாக் சொல்லிட்டான், 3 மாதவிடாய் வரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணாமலேயே திரும்ப அழைச்சிக்கிடலாம். அவள் விரும்பினான், திரும்ப அழைச்சிக்கிடலாம். 3 மாதவிடாய் முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிடலாம். 2 பேர் விரும்பினாத்தான், அதுவும் அவன் விரும்பினாத்தான். இப்போ கணவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த மனைவி விவாகரத்து பண்ணி 3 மாதவிடாய் முடிஞ்சு அவளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது குடும்பத்தார்கள் குறுக்க போய் தடுப்பாங்க. அதாவது விவாகரத்து பண்ணிடல, எதுக்கு அவளையே மறையான் கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு போய் தடுப்பாங்க. அவங்க 2 பேர்த்து மனம் ஒப்பி கல்யாணம் பண்ணான்னு வரும்போது நீங்கள் ஏன் கொடுக்க நிற்கிறீங்க என்கிற ஒரு அர்த்தம். ஃபலா தஅலுலுஹுன்ன என்றால் நீங்கள் தடுக்காதீர்கள்ங்கிறது குடும்பத்தாருக்குரியதான் வச்சுக்கிடலாம். நீங்கள் தடுத்து விடாதீர்கள். என்கிஹன அஸ்வாஜஹுன்ன, அவங்களுடைய கணவன்மார்களை அவங்க மணந்து கொள்வதை நீங்கள் தடுக்காதீர்கள். இதா தராலவ் பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் பொருந்தி கொள்ளும் போது நீங்கள் தடுக்காதீங்க என்ற கட்டளை அந்த பெண்ணுடைய அல்லது மாப்புடைய குடும்பத்தாருக்கு உள்ள கட்டளை என்றும் வைத்துக்கொள்ளலாம். அல்லது அந்த கணவன்மாருக்கே உள்ள கட்டளை. அந்த கணவன் விவாகரத்து பண்ணிட்டான், உரிய இதாவும் முடிந்து விட்டது. முடிஞ்சவொன்னே என்ன செய்யலாம், அந்த பெண்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம். அதை போய் தடுக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ உன்னை வேறு கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் போய் தடுக்கிறது. அது ஏன் தடுக்கிற? அவங்களுக்குள்ள உன்னுடைய உறவு முடிந்து விட்டது, தலாக்குன்றவுடனே முடிந்து விட்டது. அவன் இந்த இத்தா காலம் வரைக்கும் காத்திருந்து இத்தா முடிஞ்சவுடனே என்ன செய்கிறா, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு முடிவு எடுக்கிறா. அவனும் பொருந்தி கொண்டான், இவளும் பொருந்தி கொண்டாலேயானால் அதில் எதுக்கு நீங்கள் குறுக்க நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி தலாக்கு சொன்ன கணவன் இருக்கான்ல, அவன் அவன் மனைவி வேறு கல்யாணம் பண்ணுவது தடுக்கக்கூடாது. நீ வேணான்னு தான் தலாக்கு சொன்ன, வேணான்னு தலாக்கு சொன்ன பிறகு அவள் வேணுங்கிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் அதுக்கே நீ குறுக்க நிற்கிற. இப்போ திரும்பி அர்த்தத்தை பாருங்கள். ஒய்தா தல்லக்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்யும் பொழுது இப்போ பலகுன அஜலகுன்ன, அவங்களுக்கு உரிய தவணையை காலக்கெடுவை அவங்க அடையும் பொழுது ஃபலா தஅலுலுஹுன்ன,
கணவர்களாக இருந்த நீங்கள் தடுக்காதீர்கள், அல்லது குடும்பத்தார் தடுக்காதீர்கள் என்று ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ கணவன்ட வச்சுக்கிடுவோம். போல தலுருஹுன்ன, அந்த பெண்களை வந்து நீங்கள் தடுத்துறாதீங்க. எதுக்கு தடுக்காதீங்க? என்கிஹன, அவங்க திருமணம் செய்து கொள்ள தடுக்காதீர்கள். அஸ்வாஜகுன்ன, அவங்களுடைய கணவன்மார்களை கல்யாணம் பண்ணுவதை வந்து நீ தடுக்காதீங்க, வேறு கணவன்மார்களை. எப்போன்னு கேட்டால், இதா தராலோ பைனஹும் பில் மாரூஃபி, அவங்களுக்கு மத்தியில் மாரூஃப்னு அழகான முறை, அழகான முறையில் தராலோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தி கொள்வது. இதா தராலோ பொருந்தி கொள்வார்களே ஆனால், பைனஹும் அவங்களுக்கு மத்தியில் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பொருந்தி கொள்வார்களே ஆனால், பின் மாரூஃபி அழகான முறையில் பொருந்தி கொள்வார்களே ஆனால், அவங்களுக்கு விருப்பப்பட்ட கணவன்மார்களை கல்யாணம் பண்ணுவதற்கு நீங்கள் தடையாக நிற்க, தலாக் கூட உங்கள் வேலை முடிஞ்சு விட்டது. அவளுடைய சுதந்திரமாக அவள் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நாளிக்க இந்த கட்டளை யூ அலுபிஹி, இது அறிவுரையாக சொல்லப்படுகிறது. மண்கானம் என்கும் யூமின் பில்லாஹி, அல்லாவை உங்களில் யார் நம்புகிறாரோ அவருக்கும், ஒல்யோமில் ஆஹிரி, ஆகிரத்தை யார் நம்புகிறாரோ, இறுதி நாளை யார் நம்புகிறாரோ அவருக்கும் இது அறிவுரையாக சொல்லப்படுகிறது. தாலிக்கும் அஸ்காலுக்கும், இதுதான் உங்களுக்கு உங்கள் உள்ளத்துக்கு சுத்தமானது. அத்துகருன்னா வெளிப்படையான சுத்தம், அசுக்கா இருந்தாலும் சுத்தம்னு தான் அர்த்தம், அத்துகருண்டாலும் சுத்தம்னு தான் அர்த்தம். ரெண்டு வார்த்தை வர்றதுனால இதுதான் உள்ளும் புறமும் ரெண்டுலேயும் தான் சுத்தமானது. தாலிக்கும் அஸ்காலுக்கும், இதுதான் உங்கள் மனசுக்கும் சுத்தமானது, அத்துகரு வெளிப்படையிலையும் சுத்தமானது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒல்லாஹு யாலமும், அல்லாஹு தான் அறிகிறான், வான்தும் லா தாலமும், நீங்கள் வந்து அறிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இங்கே 232வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான். இதில் வந்து இப்போ ஒருத்தன் விவாகரத்து பண்ணிட்டான். பொதுவாக நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அவளாக பண்ணிக்கிறக்கூடாது. ஏன்னா அவளை ஏமாற்றிடுவாங்க. ஒரு ஆண் பொறுப்பாளரை நின்று செஞ்சால் மட்டும்தான் அவளை வந்து அவன் கிளைம் பண்ணுவான், பாதுகாப்பாக நிற்பான், விட்டுட்டு ஓடுறதுக்கு பயப்படுவான். அந்த மாதிரியான ஒரு காரணத்திற்காக வேண்டி இவங்க தேர்ந்தெடுப்பதில் தப்பு செய்வாங்க நிறைய. அந்த ஹார்மோன் அந்த சுரக்கிற அந்த நேரத்தில் வந்து ஒழுங்காக சிந்திக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காரணத்திற்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, பெண்கள் வந்து பொறுப்பாளரை வச்சு தான் கல்யாணம் பண்ணணும். அவங்களுக்கு யாராவது நின்று என்ன செய்யணும், பாப்பா அண்ணன் இப்படி யாராவது நின்று அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இந்த பொறுப்பாளர் வேணும் என்பது வந்து எல்லா பெண்களுக்கும் கிடையாது, கன்னி பெண்களுக்கு தான். பொறுப்பாளர் முதல் கல்யாணம் நடத்துகிறாங்கல்ல, அந்த பெண்கள் தான் அவங்களுக்கு பொறுப்பாளர் மூலமாக தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது. அவங்க வந்து கணவனை இழந்த பெண்களாகவோ அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களாகவோ இருப்பார்களே ஆனால், அந்த பெண்கள் வந்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிடலாம். அதாவது ரெண்டு சாட்சிகளை வைத்து ஜமாத்தார் முன்னிலையில் பண்ணும் பொழுது, என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்ல, அது தேவை கிடையாது. என்ன செய்யலாம், அந்த கணவனாக மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவன் அவரிடத்துல கேட்கலாம், உன்னை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன், முடிஞ்சு வச்சுக்கதை. அப்போ இந்த கணவன் மனைவியருக்கு மத்தியில் விதவைகளுக்கு என்ன இல்லை, பொறுப்பாளருங்கிறது கட்டாயம் கிடையாது. பொறுப்பாளர் நின்று பண்ணி கொடுக்கலாம், கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி வந்து விதவை விவாகரத்து பண்ணி கணவன்கிட்ட தலாக் சொல்லப்பட்டிருக்காங்கல்ல, இதுதான் முடிஞ்சு, அவங்களுக்கும் என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்களாவே கல்யாணம் பண்ணிக்கிடலாம். அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிடலாம் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், பெரிய ஆதாரம் இந்த வசனமே ஆதாரம் தான். இந்த வசனம் என்ன செய்யுது, பொலா தலுலுஹுன்ன, நீங்கள் தடுக்காதீங்க, என்கிஹன, அவர்கள் திருமணம் செய்வதை, அவங்களா தான் செஞ்சுக்கிற போகிறாங்க, திருமணம் செய்து வைப்பதை இல்லை. அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதை தடுக்காதீர்கள் நீங்கள் சொல்லலை. பொலா தலுலுஹுன்ன, நீங்கள் அவங்கள தடுக்காதீங்க, என்கிஹன, அவங்களே கல்யாணம் பண்ணி கொள்வது, அஸ்வாஜகுன்ன, அவங்களுக்குரிய கணவர்களை அவங்களே கல்யாணம் பண்ணி கொள்வதை நீங்கள் தடுக்காதீங்க. இந்த வசனத்திலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு வந்து பொறுப்பாளருங்கிறது ஒரு அவசியம்லாம் கிடையாது. வேணும்னா பொறுப்பாளர் வச்சுக்கிடலாம், வேணாட்டி என்ன செய்யலாம், அவங்களா கூட கல்யாணம் பண்ணிக்கிடலாம். பொறுப்பாளருங்கிறது கட்டாயம் கிடையாது என்பது ஒரு சட்டம் இதிலிருந்து வழங்குகிறது. அதே மாதிரி வந்து இவளுக்கே அந்த அதிகாரம் இருக்குங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னு கேட்டால், இந்த ஏற்கனவே சொன்ன வசனத்தில் அந்த சட்டம் இருக்குது. எந்த சட்டம்னு கேட்டால், ஏற்கனவே என்ன சொன்னோம்னா, அத்தலாக்கு மர்றத்தானி இருக்குல்ல, அந்த 2 தடவை தான் தலாக்குண்டு, அந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஃபைன் தல்லக்கஹா, 3வது தடவை அவன் தலாக் சொல்லிவிட்டானேயானால்,
ஃபலா தஹில்லுலஹு, அவள் அவனுக்கு ஹலாலாக மாட்டாள். இப்போ மிம்பாது அதுக்கு பிறகு 2 தலாக்கு சொன்ன பிறகு திரும்ப கல்யாணம் பண்ணலாம்னு இருக்குல்ல, அந்த வாய்ப்பு 3க்கு பிறகு கிடையாது. சொல்லிவிட்டு ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு, அந்த பெண்ணு வேறு புருஷனை கல்யாணம் பண்ணும் வரைக்கலா, ஹத்தா தன்கிஹன்னு வருது, பண்ணி வைக்கிற வரை இல்லை, அவளே வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி அவனும் தலாக்கு சொல்லிட்டான் என்று சொன்னால் அப்போ தான் முதல் கணவன் வந்து அவளை மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அல்லாஹ் யூஸ் பண்ணுற வார்த்தை என்னென்னு கேட்டால் ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா. இந்த ஒரு கணவன் வந்து ஒரு தலாக்கு சொன்னால், 2 தலாக்கு சொன்னால், அப்புறம் சேர்ந்து வாழ்ந்தான், அப்புறம் 3வது தடவையும் தலாக்கு சொல்லிட்டான். 3வது தடவை சொல்லிட்டான்னு சொன்னால் அது திரும்ப மீட்டுக் கொள்கிற வாய்ப்பு அவனுக்கு இனிமேல் கிடையாது. மீட்டிக் கொள்கிறதா இருந்தால் அவள் வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனுக்கும் பிடிக்காமல் போய் அவனும் விவாகரத்து பண்ணியிருந்தான் என்று சொன்னால் அப்போ தான் இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அதில் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னு கேட்டால் ஹத்தா தன்கிஹன்னு அவள் கல்யாணம் பண்ணுறது, அவளுக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லை, அவள் கல்யாணம் பண்ணுறது. ஹத்தா தன்கிஹ, அவள் திருமணம் செய்யும் வரை ஜௌஜன் கைரஹு, இவன் அல்லாத முதல் புருஷன் அல்லாத வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இவனுக்கு ஹலாலாக மாட்டாள். 3வது தலாக் விட்டுட்டா முதல் கணவனுக்கு மனைவிங்கிற அடிப்படையில் மீட்டிக்கொள்ளவும் முடியாது, அவளை மறுமணமும் செய்ய முடியாது. மறுமணம் செய்கிற எப்போ தான் முடியும்? வேணான்னு விட்டியா, அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா, ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்து அவனும் வேணாண்ட ஒரு கட்டத்தில் தலாக்கு விட்டு அப்படி இருப்பாளேயானால் அப்போ வந்து அவளை புது பெண்ணு மாதிரி ஆயிடுறாப்ப ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணுற மாதிரி என்ன செய்யலாம், பண்ணிக்கிறலாம். அதே மாதிரியான 3 தலாக்கு உரிமையெல்லாம் இவனுக்கு கிடைக்கும். அப்போ தான் செய்ய முடியும்னு சொல்கிறான். நமக்கு தேவை என்னென்னு கேட்டால் ஹத்தா தன்கிஹ, அந்த வார்த்தை தான், ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரஹு, இவன் அல்லாத வேற ஒரு கணவனை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் முதல் கணவனுக்கு ஹலாலாக மாட்டாள்ங்கிற வாசகத்திலையும் அந்த பெண்கள் அவங்களாகவே கல்யாணம் பண்ணிக்கிறலாம் என்பதை அந்த வசனமும் சொல்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், இது யார் சொல்கிறான்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறாங்க, சையிபு என்றால் கணவனை இழந்தவள், அஹக்கு பி நஃப்ஸிஹா, தன் விஷயத்தில் அதிக உரிமை படைத்தவளாக இருக்கிறாள், மின் வலியிஹா, அவளுடைய பொறுப்பாளனை விட அவருக்கு எப்போ வந்து விதவைண்டு ஆகிவிட்டாலோ அவள் வந்து இனிமேல் ஏமாந்தெல்லாம் முடிவெடுக்க மாட்டாள். அது கன்னிப்பெண்ணாக இருக்கும்போது தான் அந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயம். அவள் விதவை ஆகிட்டாள்னு சொன்னால் அது சையிபுன்னா வந்து விதவைன்ற அர்த்தம். கணவனை இழந்தவள் வந்து அஹக்கு, அதிக உரிமை படைத்தவளாக இருக்கிறாள், பினப்சிகா, தன் விஷயமாக முடிவெடுக்கிற உரிமை அவளுக்கு தான் இருக்கிறது. யாரை விட? மின் வலிஹா, அவளுடைய பொறுப்பாளர், அவளுடைய தகப்பன், அவளுடைய அண்ணன், சித்தப்பன், பெரியப்பன் இருப்பாங்கள்ல, அவங்கள விட அவள் விஷயத்தில் முடிவெடுக்க அவள் தான் அதிக தகுதி உள்ளது. ஆனால் உள்பிக்குரு, கன்னிப்பெண்ணாக இருந்தால் துஸ்தாமரு, அவள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். இதுனுஹா சுமாத்துஹா சுக்கூத்துஹா, அவள் வந்து மௌனமாக இருப்பதுதான் அதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், விதவைகளுக்கு வந்து பொறுப்பாளர் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது, அவங்களே என்ன செஞ்சுக்கிடலாம், கல்யாணம் பண்ணிடலாம். அதே நேரத்தில் வந்து பொறுப்பாளரே நின்று கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படியும் பண்ணலாம், பொறுப்பாளரை வகித்தும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம். பொறுப்பாளருங்கிறது அவசியம் கிடையாது தானே தவிர, பொறுப்பாளரை நின்றே ஒருத்தர் பண்ணி கொடுக்கலாமான்னா பண்ணலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கணவனை இழந்து விதவையாக இருக்கிறாங்க. அப்போ ஹப்ஸாவுடைய தகப்பனார் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உமர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தட்டையாக போய் கேட்குறாங்க, அபூபக்கர்கிட்ட போய் கேட்குறாங்க, அபூபக்கரே என் மக வந்து விதவையாக இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அலிகிட்ட போய் கேட்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. ஒவ்வொருத்தரும் எதை மாட்டேன்னு மறுத்துடுறாங்க. பிறகு வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க கல்யாணம் பண்ணி கேட்குறாங்க ஹப்ஸாவை. அப்போ ஹப்ஸாவை அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் உமர். அதில் அந்த ஹதீஸில் புகாரில் 4005வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், உமர் போய் என்ன செய்வார்ன்னு கேட்டால் கேட்பார்,
யார்கிட்ட? உஸ்மான்கிட்ட போய் என்ன செய்வார்னா, இன்ஷித்த அன்கஹத்துக்க ஹப்ஸா, நீ விரும்பினால் உனக்கு ஹப்ஸாவை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாப்பாக்காரன்னு சொல்கிறார். ஹப்ஸா வந்து விதவையாக இருக்கிறாங்க. விதவையான ஹப்ஸா விஷயமாக போய் உஸ்மானை போய் சந்தித்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்ஷித்த நீ விரும்பினால் அன்கஹத்துக்க ஹப்ஸா, ஹப்ஸாவை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பாப்பா சொல்கிறார். அதில் என்ன வழங்குறது? விதவையாக இருந்தாலும் அவங்க பாப்பாவும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த விதவையாக இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் மகளுக்கு தந்தையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அபூபக்கர்ட்டையும் போய் அதையே சொல்லுவார், இன்ஷு தன்கஹத்து ஹப்ஸான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, சும்மா ஹத்தபஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஹப்ஸாவை வந்து பெண் கேட்டாங்க. உன் மக விதவையாக இருக்குது, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு கேட்குறாங்க. கொடுத்த உடனே ஃபன்கஹத்துஹா இய்யாஹு, என் மகளை வந்து நான் அவர்களுக்கு நபிகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி வச்சேங்கிறார். ஹப்ஸாவாக பண்ணிக்கிறல. இப்போ ஹப்ஸாங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தாங்கன்னு சொன்னால், ஹப்ஸாவுக்கு வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் உமர் தான் நின்று என்ன செய்கிறாரு? கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இந்த செய்தி வந்து அந்த பொறுப்பாளர் அவசியங்கிறதுக்கு உள்ள ஒரு விஷயம். பொறுப்பாளர் வந்து அவசியம் இல்லாட்டாலும் பொறுப்பாளரை வச்சியும் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த உமர் அவர்களுடைய சம்பவம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் இன்னொரு ஹதீஸை பாருங்கள், 5320. அதில் என்ன வருதுன்னா, சுபை அல் அஸ்லமியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க கணவர் இறந்ததற்கு பிறகு சில நாட்களில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க நிஃபாஸ், அதாவது பிரசவ வலி வரும்ல, பிரசவத்தினால் வரக்கூடிய இரத்தம், அந்த இரத்தம்லாம் வந்து முடிஞ்சிருச்சு கணவர் இறந்த பிறகு. அப்போ ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறவான்னு அனுமதி கேட்குறாங்க. அதினலகா, ரசூல் அனுமதி கொடுத்தார்கள். நக்கஹத்து, அந்த பெண் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நக்கஹத்துன்னு தான் வருது, அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கலை, அவங்களாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. அதே மாதிரி வந்து அபூ தல்ஹாண்டு ஒருத்தர் சஹாபி இருந்தாலும் ஒரு ஆரம்பத்தில் காஃபிராக இருக்கார். அபூ தல்ஹாண்டா அந்த மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, அதுக்கு நேர் எதிர்த்த வீட்டுக்காரர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உம்மு சுலைம்ங்கிறவங்கள போய் பொண்ணு கேட்குறாரு. உம்மு சுலைம் யாருன்னு கேட்டால் அனஸுடைய அம்மா. அவங்களுக்கு கணவர் இறந்துட்டாங்க. இறந்துட்டு தாயுடைய அரவணைப்பில் தான் அனஸ் இருக்கிறார். அப்போ உம்மு சுலைமை பார்த்து என்ன செய்கிறாருன்னா, அபூ தல்ஹா வந்து கேட்குறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உம்மு சுலைம் சொல்லுவாங்க, ஒல்லாஹி மா மிசுலுக்க அபா தல்ஹா யுரத்து, அபூ தல்ஹா அவர்களே, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்து மறுக்க முடியாது, நல்ல கணவர் தான். ஆனாலும் உலாக்கின்னக்க ரஜுலுன் காஃபிருன், நீங்கள் வந்து காஃபிரான ஒரு மனிதராக இருக்கிறீர்கள். ஆனால் இம்ராத்துன் முஸ்லிமத்துன், நான் முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன். நீ நல்ல ஒரு மாப்பிள்ளையாக தான் இருக்கிறீங்க, உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காது தான். ஆனாலும் நீங்கள் வந்து காஃபிராக இருக்கிறீங்க, நான் முஸ்லீமாக இருக்கிறேனே. ஒலா எஹில்லுலி அன் அத்த சவ்வஜக்க, உங்களை கல்யாணம் பண்ணுறது எனக்கு ஹலால் இல்லையே. வயின் துஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபதாக்க மஹரி, அதை என்னுடைய மகராக்கிறேன். மகர் நீங்கள் ஒன்று தர வேண்டியதில்லை, இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கிறங்க. ஒமா அசாலுக்கு கைரவோ, வேறு ஒன்று நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அசலம, அவர் இஸ்லாத்தை தழுவிட்டார். காணது அழிக்க மகரகா, அதுதான் அவங்களுடைய மகராகவும் இருந்ததுன்னு வருது. இப்போ இந்த பெண்ணு கல்யாணம் பேசுனதில் இருந்து நிபந்தனை போட்டதில் இருந்து பண்ணி கொண்டது வரைக்கும் அந்த அம்மாவை தான் பண்ணுறாங்க. அந்த உம்மு சுலைமுக்கு வந்து யாரை நின்று என்ன செய்யலை, கல்யாணம் பண்ணி வைக்கலை. அவர் போய் கேட்குறாரு, கல்யாணம் பண்ணிக்கன்னா தாராளம் பண்ணிக்கிடுவோம், நீ முஸ்லீம் ஆகுறியா, எனக்கு மகர்லாம் வேணாங்கிறாங்க, ஆயிடுறேங்கிறாரு. உடனே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வருது. அப்போ கல்யாணம் பண்ணுதல் என்பது வந்து விதவையின் அடிப்படையில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு டாபிக் கிடையாது. கன்னி பெண்ணுக்கே வைக்கணும். விதவையாக இருந்தாலும் சரி தான், விவாகரத்து செய்யப்பட்ட தலாக் விடப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி தான், அவர்கள் விரும்பினால் அவங்களுடைய பொறுப்பாளர்கள் என்று கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அல்லது அவர் விரும்பினார்னு சொன்னால் வேறு அவங்களாகவே நெஞ்சிக்கிறலாம், கல்யாணம் பண்ணிக்கிறலாம். ஒரு புருஷன் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறலாம். அது ஜமாத்தார் முன்னிலையில் சாட்சியெல்லாம் வச்சு முறைப்படி தானே செய்யணும். சும்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு போய் செய்யக்கூடாது, ரகசியமாக பண்ணிடக்கூடாது. ரகசியமாக பண்ணுனா விசாரத்து கல்யாணத்துக்கு அந்த வித்தியாசமே.
கல்யாணம்னாலே பகிரங்கமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அனுமதி இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ விவாகரத்து தொடர்பான விஷயங்கள் தானே சொல்லப்படுது. விவாகரத்து செய்யும் பொழுது அவங்களுக்கு பிள்ளை இருக்கும் சமயத்தில். விவாகரத்து செய்யும் பொழுது கை குழந்தை இருக்கும்போதே தலாக் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையும் இருக்கும். அதில் கை குழந்தை இருக்கும்போதே இந்த பெண்ணு கூட விவாகரத்து வாங்கலாம். அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் விஷயமாக என்ன செய்வது, பிள்ளைகளுடைய விஷயமாக என்ன செய்வது என்பதை பற்றி இந்த வசனம் சொல்கிறது. எப்படி சொல்கிறதுனா, ஒல் வாலிதாத்து, அந்த தாய்மார்கள், பிள்ளை பெற்ற தாய்மார்கள், அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட மனைவிமார்கள், அவங்களுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க தான் தாய்மார்கள்னு சொல்லப்படுது. தாய்மார்கள்னால் எல்லா தாய்மார்களுக்கும் இங்கே சொல்லப்படலை. விவாகரத்து செய்யப்பட்ட அந்த குழந்தையுடைய தாய்மார்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணுங்கிறத இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஒல் வாலிதாத்து, தாய்மார்கள் யுர்லின, பால் ஊட்டுவார்கள். அருளானா பால் கொடுக்கறது, பால் ஊட்டுவது. அவுலாத குன்ன, அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்கள். ஹவுலைனி காமிலைனி, முழுமையான 2 ஆண்டுகள் பால் ஊட்டுவார்கள். இன்றைக்கி தலாக் சொல்லிட்டான். சொல்லும்போது அவளுக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறது. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த கை குழந்தைக்கு விவாகரத்து ஆகிடுச்சு, அதனால் அவன் பிள்ளைக்கு பால் ஊட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. விவாகரத்து ஆகிட்டா கூட பிள்ளைக்கு நீ தானே அம்மா, பிள்ளைக்கு அவன் தானே அப்பன், அது மாற்ற முடியாது. அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த விவாகரத்து செய்யப்பட்ட தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், 2 வருஷம் பால் ஊட்டுவார்கள். 2 வருஷம் பால் ஊட்டுதல் என்பது கூட அது ஒரு கணவன் அதை விரும்பினா தான். விவாகரத்து ஆகிடுச்சு, மர போட்டு பிள்ளைக்கு பால் ஊட்டுதல்னு வச்சு மர ஒரு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்குமையானால் அவன் என்ன செய்வான்னா, செவிலித்தாய் மூலமாக, அந்த காலத்து சாதாரணது. அந்த காலத்தில் இந்த செவிலித்தாய்ங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த காலத்தில் என்னென்னா இந்த பிள்ளைகள்லாம் தாறுமாறாக பெற்றிருப்பாங்க நிறைய எல்லாருமே. அப்போ நிறைய பிள்ளை பெற்றவர்கள் கிராம பகுதியில் இருந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க பால் ஊட்டுவதற்காக வேண்டி கிராமப்புறத்தில் உள்ளவங்க கொஞ்சம் புஷ்டியாக இருப்பாங்க, உழைத்துகள் நல்லா புஷ்டியாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, பால் ஊட்டுறதுக்காக வேண்டி அந்த கூலிக்கு ஆள் பிடிச்சிட்டு வருவாங்க. நீ டெய்லி பால் கொடுத்துட்டு போயிரும்மா என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டு ஒரு கட்டணத்தை வாங்கிக்கிடுவாங்க. யார், இது பேர் செவிலித்தாய்ன்னு சொல்கிறது. பெத்த தாய் கிடையாது. குழந்தைய பால் கொடுப்பதனால் தாயாகிறாங்கல்ல, அந்த தாய்களுக்கு பேர் என்னென்னு கேட்டால் செவிலித்தாயின்னு சொல்கிறது. இப்போ ஒருத்தன் விவாகரத்து ஏற்பட்டு போச்சு. ஏற்பட்ட உடனே அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், குழந்தைக்கு பால் ஊட்டணும், நீ கொடுக்க வேணாம், உனக்கு எனக்கு பஞ்சாயத்து ஆகி போச்சு, நான் வேறு ஒரு செவிலித்தாய் மூலமாக குழந்தைக்கு பால் ஊட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானே. ஆனால் அதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. குழந்தைக்கு பால் ஊட்டுறதான் முக்கியம். அந்த காலத்தில் சாதாரணது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவங்க அம்மாட்டைய பால் குடித்தாங்க இல்லை. அவங்க குழந்தை பிறந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், கிராமத்தில் அனுப்பி விட்டாங்க பால் ஊட்டுவதற்காக வேண்டி. கிராமத்தில் போய் என்ன செய்கிறாங்க, ஒரு அம்மாட்ட போய் என்ன செய்கிறாங்க, ஹலிமாட்ட போய் ஒப்படைச்சிருவாங்க. அவங்க பால் ஊட்டி கொஞ்சம் பால் ஊட்டுற பருவம்லாம் முடிஞ்சவனை கொண்டாந்து இங்கே ஒப்படைப்பாங்க. பால் ஊட்டுவதே என்ன செய்கிறது, வேறு ஒரு பெண்ணிட்ட கொடுத்து வளர்க்குறதுங்கிற ஒரு வழக்கம் அந்த அன்றைய அரபு சமுதாயத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது. பெற்றதோடு முடிஞ்சு போயிடும். பெண்கள் பெரும்பாலும் பால் ஊட்ட மாட்டாங்க. பால் ஊட்டுறதுக்குன்னு என்ன செய்வாங்க, ஏன்னா ஒருவேளை இந்த அழகு போயிடும், இந்த மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்களை கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதை எங்கே தள்ளிடுவாங்க, அந்த கிராம பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட பால், அவங்க நிறைய பிள்ளை எந்த நேரம் வேண்டாலும் சில பெண்கள் பால் ஊட்டுற ஒரு பருவத்தில் இருப்பாங்க. அங்கே உடனே ஒப்படைச்சி என் பிள்ளைங்க நீ பால் ஊட்டிக்க, உனக்கு இவ்வளோ அதுக்குரிய கூலியை வாங்கிக்க அப்படின்லாம் செய்வாங்க. அப்போ அதுக்கு தான் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, ஒல் வாலிதாத்து, தாய்மார்கள் யுர்லின, பால் ஊட்டுவார்கள். அவுலாத குன்ன, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்கள். ஹவுலைனி, ஹவுலுண்டா வருஷம், ஹவுலுண்டாலும் வருஷம், ஆமுண்டாலும் வருத்தம், சனத்துண்டாலும் வருத்தம். வருஷத்துக்கு பல சொற்கள் இருக்கிறது. இந்த இடத்துல ஹவுலுங்கிறத போடப்பட்டிருக்கு. ஹவுலைனி, 2 ஆண்டுகள் அவங்க பால் ஊட்டுவார்கள். காமிலைனி, 2 ஆண்டுகள்னு சொச்சத்தையும் போட்டு ஆண்டுவாங்கல்ல, 1.5 வருஷம் ஆனால் கூட 2 வருஷம்னு கணக்கில் சொல்லுவாங்கல்ல, அந்த 2 வருஷம் கிடையாது, முழு 2 வருஷம், அதாவது 24 மாதம், அப்படி 2 வருஷம்னு சொல்லப்படுது. ஹவுலைனி காமிலைனி, பூரணமான 2 ஆண்டுகள் என்ன செய்வாங்க, அவங்க பால் ஊட்டுவார்கள்.
யாருக்காக பாலூட்டுவார்கள்னா லிமன் அராத நாடுபவனுக்கு, நாடுகின்ற தந்தைக்கு, யுத்திமர் ரலாத்த இந்த பாலூட்டுதலை பூரணமாக செய்ய நாடுகிறான்ல தகப்பன், அவனுக்காகத்தான் பாலூட்டுவார்கள். பிள்ளைக்கு பாலூட்டுறதா இருந்தால் நீ ஒத்துக்கிட்டா தான் உன் பிள்ளை தான் இது, உனக்கு நீ பாலூட்டுறதுக்காக வேண்டி நான் வேண்டாம் பாலூட்டுறேன் இவன் அப்படின்னு சொல்லி அவங்க பாலூட்டிக்கலாம் 2 வருஷத்துக்கு. அதே நேரத்தில் பாலூட்டுற நேரத்தில் அந்த பாலூட்டுகிற தாய் இருக்கிறாள்ல, அவளை தாய்க்கு என்ன செய்யணும்னு கேட்டால் உணவளிக்கிறது இவனுடைய கடமையாயிரும். அவங்களுக்கு தேவையான ஆடைகள் எடுத்து கொடுக்கறது இவனுடைய கடமையாயிரும். அதாவது பிள்ளைக்கு பால் ஊட்டுதல்னு சொன்னால் பாலூட்டுவதற்காக வேண்டி என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்களுடைய சாப்பாட்டு செலவை இவன் ஏற்றுக்கிறணும், அவங்களுடைய உடை வழங்குகிற செலவை ஏற்றுக்கிறணும். அதாவது மனைவியாக இருக்கும் பொழுது எப்படி உணவு கொடுக்கறது இவனுக்கு கடமையாக இருந்துச்சோ, ஆடை எடுத்து கொடுப்பது கடமையாக இருந்துச்சோ, அந்த கடமை எது வரைக்கும் இருக்கும்னு கேட்டால் பிள்ளைக்கு பால் ஊட்டுற வரைக்கும் இருக்கும். அது அந்த அந்த அது கூலி குறை கூலிங்கிற அளவில் வருது. அவள் பிள்ளையாக இருந்தால் கூட சும்மாவெல்லாம் பால் ஊட்ட முடியாது, எனக்கு உரியதை கொடு அப்படின்னு நம்ம விவாகரத்துக்கு பிறகு என்ன செய்யலாம், கேட்கலாம். அதுலேயும் அந்த குழந்தைக்கு என்ன செலவோ அதை கொடுக்குறதுன்னு கேட்குறது இல்லை, அவளுக்கு ரிசுக்குன்னு வருது. எப்படி வருது, ரிசுக்கு ஹுன்ன, அந்த பெண்களுக்கு உணவளிப்பது. ஒரு பெண்ணு அவளுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பூர்த்தி செய்யணும். மாதம் ஒரு 10,000 ரூபா கொடு என் சாப்பாட்டுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டாலேயானால் இந்த குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக வேண்டி அப்படி ஒரு பணத்தை என்ன செய்யலாம், வாங்கிக்கிடலாம். அது மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரு வழக்கம் இருக்கும்ல, ஒரு பெண்ணுக்கு எத்தனை ட்ரெஸ் அந்த ஊரில் எடுப்பாங்க வருஷத்துக்குன்னு அந்த ஊர் வழக்கத்தை பொறுத்தது. அந்த ஊரில் வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, 4 ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்கன்னு கேட்டால் இவன் அதே மாதிரி 4 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடணும். ஊரில் என்ன மாதிரி ஒரு பழக்கம் இருக்கிறதோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட வேண்டும். எதுக்காக வேண்டி, பாலூட்டுவதற்காக வேண்டி. அப்போ அதான் அலல் மௌலூதிலகு, மௌலுதுலன்னா தகப்பன், அதாவது வலதன்னா பிறந்தான், மௌலுதுன்னா பிறக்கப்பட்டது, மௌலுது லகுன்னா யாருக்காக பிறக்கப்பட்டதோ தந்தை. அலல் வாலிதின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறான்னு கேட்டால் யாருக்காக அந்த குழந்தை பிறந்த அவன் மீது கடமை. இந்த அலல் மௌலூதி லகுன்னா அலல் வாலிதின்னு அர்த்தம். மௌலூது லகுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு சுருக்கமான சொல்வதாக இருந்தால் அலல் வாலிதி. வாலிது என்றால் தந்தை, வாலிதத்துனா தாய், வாலிதி என்றால் தந்தை. அலல் வாலிதி என்று சொல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் என்கிட்ட அவனை கொடுக்க வைக்கிறதுக்காக சொல்கிறான். உனக்காக பிறந்திருக்குது அதனால் கொடுங்கிறதுக்காக வேண்டி. யாருக்கு பிறந்திருக்கிறதோ அவன் மீது கடமைன்னு சொல்வதன் மூலமாக அந்த கடமையுடைய காரணம் இதில் வழங்கு. தந்தைக்கு கடமைன்னா அவ்வளோ தெளிவாக இல்லை. எவனுக்கு பிறந்திருக்கிறதோ அவன் மீது என்று சொல்லும்போது அப்போ உனக்கு பிறந்ததுனால தான் இந்த கடமை உனக்கு வருது அப்படின்று வருவதாக இருந்தால் இந்த வார்த்தை தான் பொருத்தம். இப்போ அலல் மௌலூதிலகு, யாருக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கிறதோ அவன் மீது, அதாவது தகப்பன் மீது கடமை இருக்கிறது. ரிசுக்கு ஹுன்ன, அந்த பெண்களுக்கு ரிசுக் அளிப்பது. கிசுவத்து ஹுன்ன, அவங்களுக்கு ரிசுக்குன்னா உணவு, கிசுவத்துன்னா உடைகள், அவங்களுக்கு உடைகள் அளிப்பதும் அவன் மீது கடமை இருக்கிறது. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் பில் மஅரூஃபி, அழகிய முறையில். உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி எடுப்பியோ, அல்லது மனைவியாக இருந்தால்ல அப்போ எப்படி கொடுத்தியோ அந்த மாதிரி கொடுக்கணுமே தவிர சும்மா அற்பமான மட்டமானதை கொண்டு என்ன செய்யக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. சாப்பாடு கொடுக்கணும். உனக்கு மனைவியாக இருந்திருக்காள்ல, அப்போ என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்து உனக்கு தெரியும்ல, அந்த மாதிரி கொடுக்கணும். அதுதான் அழகிய முறை. அழகிய முறையில் என்ன செய்யணும், நீங்கள் பாலூட்டுவதற்காக வேண்டி 2 வருஷத்துக்கு அந்த மனைவிக்கு என்ன செய்யணும், தேவையானதெல்லாம் நீங்கள் உணவு கண்ணியமான முறையில் உணவளிக்க வேண்டும். கண்ணியமான முறையில் அழகான முறையில் உடைகளும் அளிக்க வேண்டும். அற்பமான மட்டமானது என்ன செய்யக்கூடாது, கூலிக்கு தானே அப்படி நினச்சிடக்கூடாது. அப்போ ரிசுக்கு ஹுன்ன கிசுவத்து ஹுன்ன, அவர்களுக்கு உணவளிப்பதும் அவன் மீது கடமை. கிசுவத்து ஹுன்ன, உடைகள் அளிப்பதும் கடமை. பில் மஅரூஃபி, நல்ல முறையில் அழகிய முறையில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதில் இன்னும் சில கண்டிஷனை சொல்கிறான். என்னென்னு கேட்டால் இவ நேற்று வரைக்கும் மனைவின்னு இருந்ததுனால கொடுத்ததை வாங்கிட்டு இருந்துருவா. இப்போ மனைவிங்கிற இல்லாதனால என்ன செய்வான்னு கேட்டால் கூட கேட்பாள்ல, அதெல்லாம் பால் விட்டுறலாம் முடியாது, எனக்கு மாதம் 50,000 ஒன்று கேட்குறான்னு வைங்க. அப்போ இது ஒரு அதிகமாக கேட்குறான். அந்த மாதிரி இருந்தால் அது இவனுக்கு 7 கொடுத்துடலாம், 7வது நிலையில் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் லா துகல்லஃபு நஃப்சுன், எந்த ஆத்மாவுக்கும் கஷ்டம் கொடுக்கப்படாது. இல்லா உஸ்அஹா,
அதனுடைய சக்திக்கு உட்பட்டே தவிர கஷ்டம் கொடுக்கப்படாது. அதனால் பிள்ளைக்கு வேண்டி அளிக்கிற உணவு உடை என்பது நல்ல முறையில் இருக்கணும்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், அவனுக்கு சிரமம் தர்ற அளவுலையோ இயலாத ஒரு அளவுலையோ அப்படி ஒரு இதில் எனக்கு பட்டு புடவை தான் எடுத்து தரணும்னு கேட்குறான். அதுக்கு முந்தி கேட்கல. பிள்ளைக்கு பால் கொடுக்குறதா இருந்தால் எனக்கு அப்படி தான் வேணுங்கிறான். அவ்வளோ ரூபாய்க்கு அவனுக்கு முடியாதவனாக இருக்கிறான். அப்படியெல்லாம் கஷ்டம் கொடுப்பானா? கஷ்டம் கொடுக்க மாட்டான். அப்போ லா துகல்லஃபு நஃப்ஸுன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு உட்பட்டே தவிர சிரமம் அளிக்கப்பட மாட்டாது. இது தொடர்பான இன்னும் சில கண்டிஷன்களை என்ன செய்கிறது, இதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.